சரி, நல்ல வார்த்தைகள் உடல் போய் பார்த்து எதுவும் பாதிப்பு இருக்காதுன்னு பிரச்சனை இருக்கான்னு அதே போல நல்ல வார்த்தை ஓடல்ல எதுவும் பாதிப்பு இல்லடா, ஒன்றும் பயப்பட வேணாம். நல்ல வார்த்தைக்கு ஓடல் போய் எதுவும் பாதிப்பு இருக்காது பிரச்சனை இருக்கான்னு பார்த்தேன். உனக்கு ஒன்றும் பெருசா தென்படலடா, அது காலங்களில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கா, அதை சரி பண்ணிக்கலாம். வார்த்தை புரியுதாடாமலே, மற்றபடி எதுவும் பிரச்சனை பெருசா தென்படல, பயப்பட புரிஞ்ச புரியுதா? அதனால நல்ல வார்த்தை எடுக்கணும். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஒரு 1.5 மாசத்துல 2.5 மாசத்துல உறுதியா பாடி கொடுக்குறேன். நானே பறக்கிறேன் இந்த அப்பனை. சந்தோஷம் தானே? சரி, நல்ல வார்த்தை அது மட்டும் இல்ல, உன்னுடைய வருமானத்துல கொஞ்சம் குழப்பம் இருக்கு, அதை சீராக்கி கொடுன்னு கேட்டு சீராக்கிடுவோம்னா சீராக்கி கொடுத்தா அந்த படம் மறந்துட மாட்டேடா. அதே போல நல்ல வார்த்தைகளும் சொந்த பந்தத்தினால கொஞ்சம் பிரச்சனை இருக்குடா உங்க குடும்பத்துக்கு, அதை நான் நீக்கி கொடுக்குறேன். நான் சொல்றதை செய்யும், சொல்ல முடியல ஒண்ணும் இல்ல, நீங்க தான் செய்ய போறீங்க, நான் எதுவுமே கனியில தான் எல்லாமே செய்வேன். எப்பவுமே நல்ல வார்த்தைக்கு நான் வந்து கனி மூலியமா தான் வாக்கு கொடுக்குறேன் எல்லாருக்கும். மறந்துடக்கூடாது, நீங்க கனி வாங்கி வச்சுக்கணும். கனி வாங்கி வச்சுக்கோங்க, 2 நாளைக்கு ஒரு தடவை, 2 நாளைக்கு ஒரு தடவை. அதாவது அந்த கனியை எடுத்து வச்சு தண்ணியில இந்த நேசம் தண்ணி வச்சுக்கிறோம்ல டம்ளர்ல, அதுல எப்படி பூவெல்லாம் போடுவாங்க இல்ல, இந்த பூவெல்லாம் கொஞ்சம் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்க என்ன செய்வீங்க, ஒரு கனி வாங்கிக்கோங்க, தண்ணி நேசம்பா வச்சுக்கோங்க, அதுல அந்த கனியை வச்சுக்கோங்க. மறந்துடக்கூடாது, இந்த விபூதி அதுல போடுங்க, மறந்துடக்கூடாது. இது எதுக்குன்னு சேர்த்து சொல்லிடுறேன். உங்க தெய்வமும் உங்க கூட வந்து வசியம் பண்ணி உட்கார்றதுக்காகவும், மறந்துடக்கூடாது உங்களுக்கு எந்த ஒரு எதிரி தொல்லையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும். வார்த்தையை கவனிச்சியா? அதே போல குடும்பத்திலே ஒற்றுமை ஏற்பட்டு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை, உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை, பாதுகாப்பா பக்கபலமா வர்றதுக்காக நானும் கூட வந்து வசியமாயிருவேன். மறந்துடக்கூடாது. அதே போல நானே பிறக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், இப்ப இதை கொடுக்குறேன், இதை பயன்படுத்திக்கோங்க. மறந்துடக்கூடாது. அதே போல தொடர்ச்சியை இருந்துக்குங்க, சரியாடா? சொந்த இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன்டா, நல்ல வார்த்தைகள் அது வெகு விரைவில் செஞ்சு கொடுத்துறேன். நானே பிறக்கிறேன்டா மகளே, என்ன பேர் வைப்பீங்க? மறந்துட மாட்டீங்களே, எந்திரிச்சுக்கோங்க. இதோட விரலி மஞ்சள் எடுத்துக்க, விரலி மஞ்சள் 2 எடுத்துக்க, அரைச்சுக்கோங்க. பச்சளை கொடுத்துருக்கேன், அதை அரைச்சுக்கோங்க. கனியில் இருக்க சாறு எடுத்துக்கணும், கொடுத்துருக்க விபூதி எடுத்துக்கோங்க. 7 நாளைக்கு வெறும் வயிற்றுல பயன்படுத்துங்க. 2 பேருமே குடிக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல குடிச்சிருக்கோம். மறந்துடக்கூடாதா? சரி, எந்த ஊர்ல இருந்து வரேன்னு சொன்னீங்க? சரி, நல்ல வார்த்தை கேட்டு இன்னும் ஒரே ஒரு முறை வந்து போக முடியுமா? மறந்துடக்கூடாது. அடுத்த வாரம் வந்துருங்க, வெள்ளிக்கிழமை. மறந்துடக்கூடாதா? கண்டிப்பா வந்து போனா வந்துருங்க. நான் இதே மருந்து தான் கொடுப்பேன், வேற ஒண்ணும் செய்ய மாட்டேன். இந்த மருந்து தான் கொடுப்பேன், இதை நீங்க பயன்படுத்துங்க. ஏன்னா நல்ல வார்த்தை உனக்கு நான் சீராக்கணும், அதுக்காக சொல்ற வார்த்தை புரியுது இல்லாமலே கண்டிப்பா சரியாகி கொடுத்துறேன். அதே போல நுப்பாட்டி கொடுத்துறேன். 1.5 மாசத்துல இருந்து எத்தனை நாளுக்குள்ள நுப்பாட்டி கொடுத்துறேன்னு சொன்னேன். மறந்துடக்கூடாது. 1.5 மாசத்துல இருந்து 2.5 மாசத்துக்குள்ள உறுதியா நுப்பாட்டி கொடுத்துறேன். மறந்துடக்கூடாதா? நானே பிறப்பேன். சரி, இந்த அப்பனுக்கு என்ன செய்வீங்க? மறந்துடக்கூடாது. எனக்கு ஒரு வெளியில ஒரு காப்படிச்சு போட்டு வர்ற மக்களுக்கு கெடாவிட்டி அன்னதானம் போடும் இந்த இடத்துல. மறந்துடக்கூடாது. ஒரு சின்ன ரூபாவோ இல்ல அருவாவோ ஏதோ ஒண்ணு உன்னால முடிஞ்சிச்சு, எனக்கு கண்டிப்பா சாராய படைச்சிடும் உன் பிள்ளையோட வந்து. மறந்துடக்கூடாதா? மறந்துடக்கூடாதா? சரி, நல்ல வார்த்தைகள். இப்ப எத்தனாம் மாசம்? இப்ப எத்தனாம் மாசம்டா? முதல் மாசம் ஆகுது. சொல்ற வார்த்தை அடுத்த முதல் மாசத்துல உன் குழந்தை கையில இருக்கும். சரிதானடா? சரி, நல்ல வார்த்தை. யாருக்கு? உனக்கா? சரி, நல்ல வார்த்தை இருக்கு. என்னடா சொன்னேன்? உனக்கு வருமானத்தை நிரந்தரமாக்கி கொடுக்குறேன்னு சொன்னேன். முயற்சி எடுத்துட்டு அது நடக்குமான்னு கேட்டு வந்தேன்னு சொன்னேன். அப்படித்தானடா சொன்னேன். முதல்ல நடக்கும் சொன்னேன். அப்பயே இப்படி செஞ்சு கொடுக்குறேன். மஞ்சள் துணியில முடிச்சு வச்சுக்க, 11 ரூபா காணி வச்சுக்க, விடாமங்களுக்கு கூட 48 நாளைக்கு. மறந்துடக்கூடாது. தொடர்ச்சியா இருந்துக்குங்க. இந்த வீட்டுல இருக்க விவிதியோட பயன்படுத்திக்க. மறந்துடக்கூடாதா? போயிட்டு வாங்க.